ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு நார்மல் ஹேர் ஸ்டைல் தான். எப்போதும் போல் நீங்கள் எப்போனாலும் கட்டிட்டு போய்க்கலாம். அந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும். சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போது மாதிரி கிராஸ் உச்சி எடுப்பீங்கன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு நார்மல் எப்போது மாதிரி கேர்ள்ஸ் சுற்றி வைக்கிறது, அது எப்படி இன்னும் அழகாக நீட்டாக வைக்கலாம், நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் எப்படி நம்ம கட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் எப்போதும் போல் கிராஸ் உச்சி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து குட்டி குட்டி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே நீங்கள் சின்ன சின்ன லேயராக அந்த மாதிரி பண்ணும்போது அது இன்னும் அழகாக தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு குட்டியாக ஒரு லேயர் எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து நீங்கள் எப்போவுமே பெருசாக எடுக்கக்கூடாது, சீக்கிரம் முடியுது அப்படிலாம் எதுவுமே பெருசாக எடுக்கக்கூடாது. குட்டியாக சீப்பு வச்சே எடுங்க. எனக்கு கை வச்சு வரனால நான் அப்படி எடுத்துட்டேன். அதேமாதிரி கட்ட மூடி எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து நீங்கள் சுற்றினா தான் உங்களுக்கு அது கேர்ள்ஸ் வந்து நல்லா தெரியும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே அதையும் லைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது 2ஐயும் சேர்த்து கேர்ள் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது தனித்தனி லேயராக குட்டி குட்டியாக தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு அதே மாதிரி குட்டியாக ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு லைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது கூட சேர்த்து சுற்றும்போது லேயர் வந்து இன்னும் தனியாக தெரியும். அது கூட ஜாயிண்ட் ஆகி வந்து நமக்கு தெரியாது. அதை லைட்டாக தனியாக சுற்றி நீங்கள் இதே ரிப்பீட்டாக பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் டைம்லாம். இப்போ திருப்பி நம்ம அடுத்த லேயர் எடுக்கிறோம். அதை லைட்டாக கேர்ள் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து திருப்பி கேர்ள் பண்ணுங்கள். ஸோ இதே நீங்கள் வந்து ரிப்பீட்டாக பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து நம்ம ஹைட்டு வந்து கொஞ்சம் தள்ளியும் எடுக்கலாம், குட்டியாகவும் எடுக்கலாம். ஆனால் வந்து நார்மலாக எடுங்க. இது நார்மல் தான். ஸோ இதை விட பெருசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி போர்ஷன் வந்து கரெக்டாக தான். ஸோ இது குட்டி குட்டியாக எடுங்க, நல்ல நீட்டாக வரும். அதேமாதிரி கட்ட முடியெல்லாம் வந்து லாஸ்ட்டாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே விட்டிங்கன்னா அந்த லேயர் கட்டு வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இதே மாதிரி தான். இனி அடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குட்டி லேயர் எடுத்து அதையும் நீங்கள் குட்டியாக சுற்றி இதுக்கப்புறம் இப்படி இதே நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணுங்கள். அதான் நான் சொன்ன மாதிரி தான். முன்னாடி வந்து எவ்வளோ ஹைட், ஒரு மீடியமான ஹைட்டில் நீங்கள் எடுங்க. முன்னாடி அந்த போர்ஷன் வந்து லைக் சில பேர் ரொம்ப பின்னாடி தள்ளி சுற்றுவீங்க, சில பேர் வந்து ரொம்ப பக்கத்தில் இல்லது. இதே மாதிரி இதில் இப்போ நான் எடுக்கிற மாதிரி நார்மல் ஹைட், நார்மல் மீடியமான ரேஞ்சில் வந்து போர்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி குட்டி குட்டி லேயராக நீங்கள் கேர்ள் பண்ணும்போது இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக சுற்றி முடிச்சுட்டு பாருங்கள், அந்த லேயர் அழகாக தனித்தனியாக தெரியும். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக எடுக்கும்போதே அதை ஒரு டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றுங்க. அப்படின்னா தான் இந்த தனித்தனி லேயராக தெரியும் போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அப்புறம் வந்து பின்னாடி அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம எப்போது மாதிரி சுற்றுவோம்ல நீட்டாக அதே அப்படி ரிப்பீட்டாக ஃபுல்லாக சுற்றிட்டு பின்னாடி வந்து ஹேர்பின் குத்துங்க. ஹேர்பின் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் கிளிப்ஸை விட. நான் இதில் நார்மலாக கிளிப்ஸ் குத்திருக்கேன். ஸோ அப்படி வைக்கும்போது லைட்டாக முன்னாடி பஃப்பாக இழுத்து விட்டுக்கோங்க. சில பேருக்குலாம் ரொம்ப சப்பையாக இருக்கும். அப்படிலாம் இருந்தால் ஃபேஸே அந்த ஹேர் ஸ்டைலே தெரியாது. ஸோ இது மாதிரி நல்லா லேயராக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் எந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணல, நார்மலாக உங்களுக்கு ஹேர் ஸ்டைலுக்காக சொல்கிறேன். ஸோ அப்புறம் நல்லா காது கிட்ட வரைக்கும் நல்லா குட்டியாக பின்னிங்கன்னா பஃப் மாதிரி முன்னாடி லைட்டாக இருக்கும். அப்படி பஃப் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த லேயர் வந்து அழகாக குட்டி குட்டியாக தெரியும். அதில் தெரியுது பார்த்தீங்களா, லேயர் வந்து அழகாக குட்டி குட்டியாக தெரியும். லைட்டாக பஃப் மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். ஸோ லைட்டாக முன்னாடி தள்ளி இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக குத்திக்கோங்க. ஏன்னா லைட்டாக இதில் ஒரு முடி வந்தாலும் ஃபுல் கேர்ள்ஸும் நமக்கு வந்து மாறிடும். ஸோ அதை வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அதேமாதிரி அதர் சைடு, இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு அதை எப்போதுமே நமக்கு அந்த இப்படி நம்ம கிராஸ் வச்சு எடுக்கும்போது அந்த சைடு நமக்கு முடி ஹெவியாக இருக்கும், இந்த சைடு சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பஃப் நல்லா நீட்டாக வச்சு அவங்க முடியில் அந்த அவங்களோட ஸ்கின் தெரியக்கூடாது, ஹெட்லோட ஸ்கின் தெரியக்கூடாது, ஹேரை வச்சு. ஏன்னா இந்த சைடு ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுற்றிட்டு நீங்கள் கரெக்டாக பஃப் மாதிரி லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான். அந்த சைடு எவ்வளோ குட்டியாக முடி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் குட்டி குட்டி லேயராகவே எடுங்க. எப்போதுமே ரொம்ப தின்னமான லேயர்ஸாக நீங்கள் எடுத்திங்கன்னா அது கேர்ள்ஸ் மாதிரியே இருக்காது, லைட்டாக எடுத்து வச்சு குத்துன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து குட்டி குட்டி லேயராக எடுத்து பின் பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக வரும். ஸோ இது இப்போ நான் அந்த சைடு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதில் பண்ணணும். சில பேருக்கு இந்த சைடு ரொம்ப முடி கம்மியாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா பஃப் வந்து நல்லா தெரிகிற மாதிரி பஃப் மாதிரி நல்லா முடி இழுத்து விட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஹேர் இல்லாத பிளேஸே தெரியாது, நீட்டாக ஹேர் வந்து தெரியும். இதில் பார்த்தீங்களா அந்த லேயராக வந்திருக்கா. ஸோ இதே மாதிரி தான். இதே மாதிரி திருப்பி நம்ம அதில் சுற்றின மாதிரி லைட்டாக நல்லா சுற்றிட்டு பஃப் வந்து முன்னாடி இழுத்து விட்டுருங்க.
பஃப் எடுத்து விட்டால் தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைலோட அந்த லேயர்ஸ் எடுத்துருக்கிறது அந்த கேர்ள்ஸ் வந்து அழகாக தெரியும். ஸோ அதை நீட்டாக பஃப் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போது மாதிரி பின் பண்ணுற மாதிரி லைட்டாக பின்னாடி கொண்டு வந்து நீட்டாக ஹேர் பின் வச்சே யூஸ் பண்ணுங்கள். கிளிப்ஸை விட ஹேர் பின்ஸ் தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து பின் பண்ணிங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் இதே மாதிரி ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி ஹேர் ஸ்டைல் தான். பஃப் எடுத்துக்கிட்டுக்கோங்க. முன்னாடி வந்து இது சில பேர் இப்போ ப்ரைடலுக்குலாம் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு நல்ல நீளமான ஹேர் விட்டால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அது அதாவது அப்படி ப்ரைடலுக்குலாம் பண்ணும்போது நீங்கள் ஹேர் எடுத்துக்கோங்க. ஸோ பின்னாடி வந்து என்கிட்ட இப்படி ஒரு செட் இருந்துச்சு, ஒரு ஆர்டிஃபிஷியல் இது இருந்துச்சு ஃப்ளவர் மாதிரி, நான் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் அதை வச்சா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனு இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் பூ இல்லாத டைம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து யூ பின் வச்சு பின் பண்ணுங்கள். நார்மல் பின்னை விட யூ பின் வச்சு அப்பா பின் பண்ணணும். அதை வந்து டவுன்மாக பின் பண்ணக்கூடாது, அப்பா பின் பண்ணுங்கள். இது இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ளவர்ஸ் வைக்கணும் அவசியமே இல்லை, இந்த ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை பின்னாடி போனி போட்டு அப்போவும் இதை வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குதே அப்படின்ட்டு நான் வந்து குட்டி குட்டி பீட்ஸ், அந்த குண்டூசி இருக்குல்ல அது நான் வச்சுருக்கேன். ஸோ இது பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா அவங்க மண்டையில் பட்டுடுச்சுன்னா ரொம்ப குத்திடும், ஏன்னா வலிக்கும். ஏன்னா அது நம்மளோட ஹெட்டோட ஸ்கின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இதனால நம்ம பின்னிருக்கோம்ல, அந்த ஹேரை சுற்றிருக்கோம்ல, அந்த கேர்ள்ஸ்லேயே வந்து நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு பண்ணுறதெல்லாம் இன்னும் அழகாக இருக்கும். பிரைட்ஸ்மேட்லாம் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அதாவது ஹெட்டில் படக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாமே அந்த ஹேர் நம்ம கேர்ள்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஹேர்லேயே நீங்கள் வந்து ரிப்பீட்டாக அந்த ஹேர்லேயே பின் வந்து படுற மாதிரியே நீங்கள் வந்து குத்துனீங்கன்னா இன்னும் அழகாக. ரொம்ப பின்னாடி வரைக்கும் வைக்க வேண்டாம், நார்மல் அவங்க இயர்ஸ் கிட்ட வரைக்கும் நம்ம வச்சா போதும். இப்படி தான் இருக்கும் ஃபைனல் அவுட்புட். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நார்மல் நீங்கள் ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட இதெல்லாம் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.